நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க. 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஓகே. IBC Mangai viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் போய் கடையில் பை பண்ணணுமா, அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியலையே, இல்லை இந்த ப்ராடக்ட் காலி ஆகிடுச்சு இன்னொன்று வாங்கணுமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இதுக்கு சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்மளோட ஸ்கின்னை ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி தானே பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளென்சர் அப்படிங்கிறது நம்ம ஃபேஸை ரொம்பவே க்ளீன் ஆக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது நம்ம கடையில் வாங்கி க்ரீமாக யூஸ் பண்ணுறதை விட வீட்டில் இருக்கக்கூடிய மில்கையும் ஹனியவும் கலந்துட்டு அந்த பேஸ்ட்டை காட்டனால் டேப் பண்ணிவிட்டு காட்டனை வச்சு ஃபேஸில் அடிக்கடி நல்லா டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வைப் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் வரைக்கும் ஃபேஸில் மசாஜ் பண்ணுற மாதிரி அந்த மில்க் அண்ட் ஹனி கலந்து அந்த மிக்சரை யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்வைப் பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் ரொம்பவே க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு மிரரில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். அதனால கிளென்சர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மில்க்கும் ஹனியும் இருந்துச்சுன்னா வேற எந்த ப்ராடக்ட்டுமே தேவையில்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இன்னுமே ஃபேஸில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு இருக்கு இல்லையா, ரைஸ் ஃப்ளார், அந்த அரிசி மாவை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாதிரி பேஸ்ட் கலந்த ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி ரெடி ஆகிடும். அந்த ஸ்க்ரப்பை நல்லா ஃபேஸில் போட்டு நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கணும். சர்க்குலர் மோஷனில், ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம், அதுக்காக லைட்டாகவும் தேய்க்க வேணாம். நல்ல ஒரு சர்க்குலர் மசாஜ் டைப்பில் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ்ல இருந்து வரக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். இந்த ஒரு விஷயத்தாலேயே ரைஸ் ஃப்ளார் நீங்க யூஸ் பண்றதன் மூலமா உங்க ஃபேஸ் ரொம்பவே க்ளோ ஆகுது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுப்பீங்க. இது ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட் அப்படிங்கறத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்க்க போறது டோனர் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் கண்டென்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த லிக்விட் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ரோஸ் வாட்டர் தாங்க. ரோஸ் வாட்டர் நம்ம கடையில தான் வாங்கணும்னு இல்லை. ரோஸ் பெட்டல்ஸை நல்லாவே பாயில் பண்ணோம் ஹாட் வாட்டர்ல அப்படின்னா அது நல்லாவே கலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் அது நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டோம்னா டோனர் ரெடி. ரோஸ் வாட்டர் டோனர் தாண்டி க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய தண்ணியுமே நம்ம நல்ல டோனராக யூஸ் பண்ணலாம். க்ரீன் டீயை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதையும் நல்லா கூல் பண்ணிவிட்டு வடிகட்டினதுக்கப்புறமா அந்த தண்ணியுமே நீங்கள் டோனராக யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே உங்களோட ஸ்கின்னை ரொம்பவே பிரைட்டனிங்காக காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈக்குவல் pH லெவலில் உங்கள் ஸ்கின்னை வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது மாய்ஸ்சரைசர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஆலிவேரா ஜெல் தான். ஆலிவேரா ஜெல் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட். அதோட நீங்கள் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னுமே ஒரு மேஜிக்கான ப்ராடக்டாக உருவாகிடும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு க்ளோனஸ் வேறு எதுலையுமே கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆலிவேரா ஜெல்லும் ஆலிவ் ஆயிலும் ஜாயின் ஆகும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை தாண்டி ஆக்னிஸ் இருக்குன்னா ரிமூவ் ஆகும். உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் செல்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஒரு கிளியர் ஸ்கின் வர்றதுக்கான எல்லா இன்கிரிடியன்ட்டும் இதில் இருக்கு. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மேக்கப் ரிமூவருக்காக நிறைய பேர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாட்டர் ப்ரூஃபோட நிறைய மேக்கப்ஸ்லாம் வருது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஆனால் ஆல்மண்ட் ஆயில் எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸையும் ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணும். நீங்கள் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. ரொம்பவே ஸ்மூத்தாக நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது மூலியமாக எல்லா மேக்கப்பையும் ரொம்ப கிளியராக ரிமூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC Mangaiயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கரண்ட்லி சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கிற நம்ம சன் டிவில சுந்தரி காலையில் 7 மணிக்கு கூப்பிட்டு வந்து மேக்கப் போட்டு உட்கார வச்சாங்க. அப்புறமேட்டு அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சீன் வரும்போது தான் அது அப்படியே எல்லாமே பக்கத்துலேயே நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களே ஐயோ நான் அது மொக்கையாக பண்ணாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். அவங்க அது சரியாக பண்ணலை.